வீடியோ எம்எல்ஏக்கள் வீடியோ விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும் என்றும் அதேபோல மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் புகார் அளித்திருக்கிறார். புகார் அளித்த பிறகு தற்போது அவர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அது சம்பந்தமான நேரலையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநரை சந்தித்து தன்னுடைய புகாரை தெரிவித்து தற்போது ஸ்டாலின் வெளியே வந்திருக்கிறார். ஆளுநரிடம் அவர் அந்த வீடியோ அடங்கிய சிடியையும் தந்து தன்னுடைய புகாரை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேச வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள ஆட்சிக்கு நம்பிக்கை கூறக்கூடிய வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நேரத்தில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் நாங்கள் அங்கு கோரிக்கை வைத்தோம். சபாநாயகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குதிரை பேரம் நடந்திருக்கிறது. எனவே சுயமாக சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை வாக்கெடுப்பை பொறுத்தவரையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் அது நடத்தாமல் எங்களை எல்லாம் குண்டுக்கட்டாக வெளியிலிருந்து காவல்துறையினரை, அதிகாரிகளை எல்லாம் வரவழைத்து எங்களை அடித்து துன்புறுத்தி வெளியிலே கொண்டு வந்து போட்ட அந்த காட்சிகள் எல்லாம் நாட்டிற்கு நன்றாக தெரியும். ஆக அதற்கு பிறகு அப்பொழுதே தமிழக ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு வித்யாசாகர் அவர்களை நாங்கள் அன்றைக்கே நேரடியாக சந்தித்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தாமல் அவர்கள் குதிரை பேரத்தின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அப்பொழுதே நாங்கள் புகார் தந்திருக்கிறோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் அப்பொழுது எடுக்கப்படவில்லை. ஆனால் குதிரை பேரத்தில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு டைம்ஸ் நவ் என்கிற ஆங்கில தொலைக்காட்சி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. சரவணன், கனகராஜ் என்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களே தெளிவாக பேட்டி தந்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து சட்டமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து 3 நாட்களாக நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகளின் சார்பில் நாங்கள் அத்தனை பேரும் எழுப்பினோம். ஆனால் அதற்கும் சபாநாயகர் சம்மதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து ஆதாரத்தை என்னிடத்தில் கொடுத்துவிட்டுத்தான் பேச வேண்டும் என்று தொடர்ந்து 2 நாட்களாக சொன்னார். நேற்றைய தினம் டைம்ஸ் நவில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரம், சிடி ஆதாரத்தை நேற்றைக்கு நான் சட்டமன்றத்தில் எடுத்துச் சென்று அவரிடத்தில் பெறுகிறேன் என்று சொன்னப்போ, அதெல்லாம் அவையில் தரக்கூடாது, என்னுடைய அறையில் தான் தர வேண்டும் என்று சொன்னார். சரி, அதையும் ஏற்றுக்கொண்டு நேற்றைக்கு உடனே அவருடைய அறையில் அதை தந்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆக இந்த நிலையில் நாளைய தினம் அதை எடுத்துக்கொள்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எடுத்தால் நிச்சயமாக இது பற்றி நாங்கள் பேசவிருக்கிறோம். இதற்கிடையில் இன்று தமிழகத்தினுடைய ஆளுநர் பொறுப்பு வகிக்கக்கூடிய வித்யாசாகர் அவர்களை சந்தித்து நடந்த விளக்கங்களை விரிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். எனவே டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு போட வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும், அமலாக்கத்துறை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குதிரை பேரத்தின் மூலமாகத்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றியடைந்திருக்கிறது தவிர வேறல்ல. ஆகவே இந்த நிலையில் அந்த வாக்கெடுப்பை ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று கவர்னரிடத்திலே இந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரும் சட்ட ரீதியாக கலந்து பேசி
உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் உறுதி தந்திருக்கிறார். சார், இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு முறை ஆளுநரை சந்தித்து புகார் அளித்திருக்கிறீங்க. அந்த புகார் மீதுலாம் அவர் நடவடிக்கை எடுப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? எடுக்கிறாரோ இல்லையோ எங்களுடைய கடமை நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதற்கிடையில நீதிமன்றத்திற்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு டைம்ஸோடு வந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை குறித்து அடிஷ்னலா அந்த வழக்கில் அதையும் சேர்த்து பதிவு செஞ்சிருக்கிறோம். அது நாளை மறுநாள் அந்த வழக்கு வரவிருக்கிறது. வந்ததற்கு பிறகு தெரியும். நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வேற நடவடிக்கை எடுப்பார் என்ற உறுதி தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எப்படி எடுப்பது என்று யோசித்து முடிவு செய்து அறிவிப்போம். அறிவிக்க நேரத்தில் உங்களை அழைத்து சொல்லுகிறோம். நடந்து முடிந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு குதிரை பேரத்தில் தான் நடந்திருக்கிறது என்கிற புகாரை தெரிவித்து சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களின் மீது வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும், தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்கிற தன்னுடைய கோரிக்கையை ஆளுநரிடம் வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின். அதேபோல அந்த வீடியோ அடங்கிய சிடியையும் தந்து தன்னுடைய புகாரை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் இது பற்றி உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அவரோடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே.ஆர். ராமசாமி மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகன் உள்ளிட்டோரும் உடன் இருந்தார்கள்.